இது வந்து ஜாக்கெட்டுக்குன்னு உள்ளது. இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது. இந்த டிசைனுக்கு வர்றதில்ல எல்லாத்துலேயுமே இவ்வளோ தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சேர்ந்து வந்தால் கூட 2 கைக்கு சேர்த்து எடுக்கலாம். இந்த இடம் ப்ளைனாக வரும். அதான் உள்முண்டி இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் தான் இந்த கல்லே வரும். இந்த கல் அதுக்கப்புறம் தான் இந்த டிசைன் வரும். இப்போ இந்த மாதிரி வர்றதில் கஸ்டமருக்கு புரிய வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, இது 2 கைக்கு போதுமா? உங்கள் கை அகலம் எவ்வளோ வரும்? இப்போ இதில் நான் கை வெட்டியிருக்கேன்னா இந்த ஒரு கைக்கே இது போயிடும். ஆனால் இது 2 கைக்கு வைக்கணுன்னா டைலருங்க என்ன மேஜிக் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இது 2 கைக்கு வைக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இடுப்பில் வச்சு தைச்சிருவாங்க. நான் இதை என்ன பண்ணுவேன்னா 2 கைக்கும் ஒட்டு கொடுக்குற மாதிரி இதை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது 2ஆக வெட்டிடுவேன். இது 2ஆக வெட்டினதுக்கப்புறம் இது ஒரு கைக்கு இது ஒரு கைக்குன்னு வைக்கணும். இது சென்ட்ரு பண்ணி வைக்கவே முடியாது. இது இவ்வளோ தூரத்தில் வெட்டினா தான் ஒரு கைக்கு வரும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஏன்னா இதில் வர்றதை தான் நாங்கள் வைக்க முடியும். இது ஒட்டு கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இப்படி வச்சு தைச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்களே தவிர அதில் எவ்வளோ இருக்குங்கிறத யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாடல் வர்றது எல்லாருக்குமே இப்படி தான் வரும். தனியாக வெட்டி அது ஒட்டு கொடுத்து தைச்ச மாதிரி தான் வரும். வேறு வழியே கிடையாது. அப்படி இல்லையா முதுகில் நீட்டாக பின்பக்கம் அப்படியே வச்சு தைச்சிடலாம்.